அன்பான உலக இந்திய தமிழ் மக்களுக்கு, முக்கியமாக விவசாய பெருமக்களுக்கு, உழவர் பெருமக்களுக்காக இந்த பதிவு, இன்றைய பதிவு மகேந்திரா சிட்டிக்கு இப்போது நாம் போக போகிறோம். மகேந்திரா சிட்டியில் ஏகப்பட்ட நிலங்கள், ஏகப்பட்ட ஏரிகள் எல்லாம் அப்போ இருந்த ஜெயலலிதா பீரியடில் எல்லாம் விலை போச்சு. விலைக்கு போனதுனால மகேந்திரா சிட்டிக்காரன் வாங்கிட்டான். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இங்கே நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து தான் இப்போது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க மக்களை. இந்த சிக்னல்லேருந்து ஆரம்பம். நீ பாருங்கள் டிராஃபிக், எவ்வளோ டிராஃபிக். ஒரு காரில் ஒருத்தன் தான் போகிறான் மக்களே. ஒரு காரில் ஒரு ஆள் தான் போகிறாங்க. எந்த கார்லேயும் 4 பேர் 5 பேர் போகலாம். இது வரை அந்த கார் ஒரே ஒரு ஆள் தான் போகிறாரு. பார்த்துங்க, சரியான டிராஃபிக் ஆகுது. எப்போ டெய்லி டிராஃபிக், எந்த டைம் பார்த்தாலும் டிராஃபிக், செம்ம டிராஃபிக் ஆகுது. இது பொது ஊர்தியை பயன்படுத்துவோம். ஒரே இடத்துக்கு போகிற ஆளுங்க பொது ஊர்தியை பயன்படுத்துவோம் தயவு செய்து. ஒரு ஆளுக்கு ஒரு வண்டி தேவைப்படுறது. ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகிற ஆளுங்க பொது ஊர்தியை பயன்படுத்துங்க. பஸ்ஸு, ட்ரெயினை பயன்படுத்துங்க. அன்பான தமிழ் சிட்டி ஆரம்பிக்கிறங்க. சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து இப்போது மகேந்திர சிட்டிக்கு போகிறோம். பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் எல்லாம் பார்த்துட்டே போகிறோம். நல்லாயிருக்கும் வில்லேஜ் எல்லாம். லாரிக்காரன் பஸ்ஸுக்காரன் ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டுறானுங்க. இது பஸ் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு மிக மோசமாக ஓட்டுறாங்க. ஷேர் ஆட்டோட ரொம்ப மோசங்க. ஷேர் ஆட்டோ டிரைவருங்க பண்ணுறாங்க கோட்டை ஒரு அதே அவங்க பிழைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இவங்க டிக்கெட்டு ஏறணுன்றதுக்காக பயங்கர சேட்டைகளுங்க. அவங்க பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டரு பயங்கர சேட்டைக்காரங்க. பாதுகாப்பு இல்லாத பயணங்கள், நிறைய பேர் பாதுகாப்பாக இல்லாமல் போகிறாங்க. நிறைய பேர் சீட் பெல்ட்டு போடாமல் கூட. பக்கத்தில் இது ஸ்ரீபெரும்புதூர் போகிற இடம் போகிறது, திருவள்ளூர் போகிற பிரிட்ஜு லெஃப்டில். இது பிரிட்ஜு. இது ஒரு கட்சிக்காரன் ஹாஸ்பிட்டலு. போன இதில் போட்டுப்போம் பாருங்கள் உங்களுக்கு. பிரிட்ஜி போனதுனால ரொம்ப சௌகரியமாக போச்சுங்க. திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் ஓரோடம் போகிறதுக்கு ரெடில்ஸ் கூட போகலாம். இந்த பக்கம் லெஃப்டில், ரைட்டில் நம்ம மகேந்திர சிட்டிக்கு போக போகிறோங்க. இப்போது இந்த பிரிட்ஜி தாங்க. பிரிட்ஜிலேருந்து ரைட்டில் கட் பண்ணுறோம். இப்போ மகேந்திர சிட்டி போகிறதுக்கு நல்லா டெவலப் பண்ணுறாங்க ஹைவேலெல்லாம். கிராமத்தில் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கிராமத்துலலாம் டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிராமம் தானேங்க, விவசாயம் தானேங்க மெயின். கிராமத்துக்காரன் விவசாயம் பண்ணால் தான் டவுன் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஆப்போசிட்டில் வரான். இதே போல தான் பண்ணுறானுங்க. ஆப்போசிட்டில் வரானுங்க. போக்குவரத்து நெறிமுறைகளை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிங்க.
டிராஃபிக்கில் வெறுத்து போய் தான் டிராஃபிக் ரூல்ஸை யாரும் மதிக்கிறது இல்லை. டிராஃபிக்கில் சரியான முறை இந்த ஹைவேயில் வந்து இவ்வளோ அகலம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துல ரவுண்டானா பிரிட்ஜ் எல்லாம் நிறைய போடுறாங்க. ரவுண்டானா பிரிட்ஜ் எல்லாம் நிறைய போடுறாங்க. என்னை பொறுத்தவரையில் மெட்ரோவில் நிறைய பேர் ஒரு வண்டியில் போகிறது சொகுசாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஏன்டா கஷ்டப்படணும், அப்பா அம்மா தாத்தா அது முன்னாள் தாத்தாலாம் எல்லாமே சைக்கிளில் போனாங்க, நடந்து போனாங்க. நம்ம இப்போ இந்த காலத்தில் ஏன்டா நம்ம நடந்து போனதுனால தான் எல்லாம் பஸ்ஸில் இது தனி காரில் பைக்கில் போகிறாங்க. அதனால தான் இந்த கார் அதிகமானது காரணம், பைக் அதிகமானது காரணம். பைக் கூட பிரச்சனை இல்லைங்க, கார் அதிகமானது தாங்க. டிராஃபிக் பக்கத்தில் இது பஜார் உள்ள, இது சிங்கப்பெருமா கோயில் பஜார் உள்ள ஒரு கிராமத்துக்கு போயிட்டு போகிறோம். சிங்கப்பெருமாள் கோவில் பஜார் இது. சிங்கப்பெருமாள் கோவில் பஜார் இன்னும் 1 கிலோமீட்டர் போவாங்க. ஒரு ஓரமாக போக மாட்டானுங்க, நம்மளை போட்டு உயிர் எடுப்பானுங்க. யாராவது காருக்காரன் போனால் பஸ்ஸுக்காரன் போனால் நம்மளை போட்டு உயிர் எடுப்பானுங்க. அகலமாக விரிச்சின்னு தான் போவானுங்க. நிறைய பேர் அகலமாக இவருக்கு நடந்து போகிறாங்க. ஒரு கண்ட்ரோல்லாம் போவாங்க. வண்டியும் மதிக்கிறதில்ல, நடந்து போகிறவனையும் மதிக்கிறதில்ல வண்டிக்காரன். அப்படி தான் ஆகிப்போச்சு நம்ம நாடு. இது செங்கோன்றம் வில்லேஜ், எங்கே பார்த்தாலும் செங்கோன்றம் வில்லேஜ் இருக்குது. தென்மேல்பாக்கம், அஞ்சூர், அனுமந்தபுரம் இணைக்கும் ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட் ரோடு பாருங்கள். இந்த ரோட்டில் தான் நாங்கள் நடந்து வருவோம் ஸ்கூலுக்கு. இங்கே சிங்கப்பெருமாள் ஸ்கூலுக்கு இந்த ரோட்டில் தான் நடந்து வருவோம் நாங்கள். அப்போ முந்திரி காடெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. இதில் முந்திரி காடு, முந்திரி பழம், முந்திரி கொட்டைகள்லாம் பயங்கரம் விளைச்சலாகும். செம்மண் பூமி அருமையாக விளையும் இங்கே. இது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா காடுங்க அழிஞ்சு போச்சுங்க. மக்கள் தாங்க நிறைய வெட்டி அடுப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது முந்திரி மரத்தை நல்லா எரியும், பச்சையிலே கூட எரியும் நல்லா, அதை சூப்பராக. அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய முந்திரி மரத்தை நிறைய வெட்டி இப்போது அடுப்புக்கு யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் கேஸ் அடுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்போல்லாம். அதனால் நிறைய பேர் முந்திரி மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் கேஸ் அடுப்பு இல்லாததுனால தான் முந்திரி மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. எது யூஸ் ஆகுமோ அந்த செடியெல்லாம் வெட்டி நாங்கள் கொண்டு போவோம். இங்கிருந்தாங்க கொண்டு போவோம் நாங்கள். இந்த காட்டை ஃபுல்லாகவே, இந்த காடு பக்கத்தில் ஒரு 5 காடெல்லாம் இருக்குது. இன்னொரு காடு இது
அதை இது தொடர்ச்சி நிறைய இருக்குது. இந்த காட்டில் தான் நாங்கள் இது வெட்டி கொடுப்போம், தழைகளை வெட்டி கொடுப்போம். பயிருக்கு நிறைய நாங்கள் போட்டுருக்கோம். அப்போல்லாம் நான் உரமே போட மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் சரி எங்கள் தாத்தாவும் சரி உரமே போட மாட்டாங்க. இந்த தழைகளை தான், காட்டு தழைகளை நல்ல தழைகளை வெட்டி கொண்டு போய் போடுவாங்க. காட்டுறோம் பாருங்கள், இங்கே தான் ஆரம்பம் எங்கள் கழனி. எங்கள் கழனி இதில் தாங்க ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்ப கழனியில் தான் இது பாருங்க ஒருத்தன் வாங்கிட்டான். இந்த கழனி இதுதான் எங்கள் கழனி தான், ஃபஸ்ட்டு கழனி இதுதான். வரங்க ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன் இருங்க மறுபடியும். இந்த பக்கம் தாங்க சிங்கப்பெருமாள் கோயில். இது இந்த பக்கத்தில் தாங்க நான் வந்தேன். இது வந்து மகேந்திர சிட்டி, அனுமந்தபுரம், கொண்டமங்கலம் கிராமம் அதெல்லாம் போகலாம். இந்த பக்கம் இந்த காட்டிலேருந்து தான் தழைகளெல்லாம் வெட்டி இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு. இது கழனி இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டுங்க. அஞ்சூர், தென்மேல் பக்கம், காச்சடிமங்கலம், சின்ன கரம்புன்னு ஒரு வில்லேஜ். அதே எங்கள் வில்லேஜ் உள்ள லாஸ்ட்டு உள்ள அந்த பக்கம் தெரியுது இல்லையா, அந்த வெள்ளை பில்டிங் அந்த பக்கம். இதுலேருந்து எங்கள் கழனி ஸ்டார்ட்டுங்க. எவ்வளோ கொடுத்தோம் நாங்கள் லாஸ்ட்டில் 2500 கொடுத்தோம் ஒரு சென்ட்டு. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 700 கொடுத்தோம் சென்ட்டு. இந்த கழனி தான் எங்கள் கழனி. இந்த கழனி எங்களோட கழனி 700, இது 2500 கொடுத்தோம். முதல்ல இதுக்கு பின்னாடி இதெல்லாம் பின்னாடி கழனிகள்லாம் 700 கொடுத்தோம் சென்ட்டு. அப்போது அரசியல்வாதிங்க ஏமாற்றி வாங்கிட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில், அப்போ ஜெயலலிதா பீரியடு. அப்போ அந்த இது டைமில் ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இதுதாங்க பிரச்சனை. ஏமாற்றி வாங்கிட்டானுங்க அப்போ இருந்த அரசியல்வாதிங்க. எல்லா அரசியல்வாதியும் தான் சேர்ந்து தான், டிஎம்கே காரங்க கூட மற்ற ஊராட்சி நகராட்சி எல்லாம் சேர்ந்து தான் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டானுங்க. அப்போ மொத்தம் பாருங்கள், ஏதாவது ஒரே ஒரு வீடு தாங்க இருக்குது. ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இதுதான் எங்கள் வில்லேஜ்.